Love Shots by Love Guru. Only on Radio City. ரேடியோ சிட்டி கேட்குறீங்க. நான் உங்கள் லவ் குரு. தாம்பரத்தை சேர்ந்த பாபு இப்போ நம்ம கூட இருக்காங்க. மனசு திறந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கால் பண்ணியிருக்காரு. வணக்கம் பாபு. வணக்கம் லவ் குரு, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது கேட்குறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொல்லுங்கள். ஆக்சுவலி இந்த ஃபீல் வந்து உங்களோட ப்ரோக்ராம் பார்த்ததுனால தான் எனக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரி. எப்பவுமே நம்ம கையில இருந்து ஒரு விஷயம் இழந்துருவோம், அது திருப்பி நமக்கு வருமா வராதான்னு கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் எனக்கு திருப்பி நடந்திருக்கு. என்னாச்சு? ஆக்சுவலி ரிலேட்டிவ் பொண்ணு தான். பேர் மென்ஷன் பண்ணலாமா எனக்கு தெரியல. உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லு. மாமா பொண்ணு தான், அவன் பேர் ரேவதி. சரி. ஸோ ஒரு 2 years பேக் அவங்கள லவ் பண்ணேன், பட் நான் ப்ரப்போஸ் பண்ணல. ஓகே, இது 12 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா. நீங்க ஏன் ப்ரப்போஸ் பண்ணல? அதுக்கு ப்ரப்போஸ் பண்ணலன்னா புரிஞ்சுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில பண்ணல. சரி. தென் அவங்களுக்கு மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகே. ஸோ ரீசெண்டா ஒரு 4 years பேக் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாரு. ஓ, ஓகே. அன்பார்ச்சுனேட்லி அவர் இறந்துட்டாரு. சரி. ஸோ இப்போ அவங்க சிங்கிளா அப்படியே இருந்தாங்க. கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு அவங்க கிட்ட. நான் சிங்கிளா தான் இருக்கேன். சரி. என்னால அவங்ககிட்ட இப்ப என்ன பேசணும் ஏது பேசணும்னு எனக்கு தெரியல. எது சொன்னாலும் அக்செப்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு ஒண்ணுமே புரியல. நம்மளா ஒருத்தவங்களை தேடி போறோம் அப்படின்ற போது அவங்களுக்கு நம்ம பேசும்போதே ஒருத்தவங்களுக்கு புரியும் இல்லையா? சரி. ஏன்னா சில நேரங்கள்ல எல்லாருமே புரிஞ்சுப்பாங்களா கேட்டா அது இருக்காது. ஒரு சில பேர் புரிஞ்சுப்பாங்க, ஒரு சில பேர் வந்து நம்ம புரிய வைக்கணும். அவங்களா புரிஞ்சுப்பாங்க, அவங்களுக்காக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா அது சில டைம்ல ஒர்க் அவுட் ஆகாது. விபத்துல எல்லாம் முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு. திருமணம் ஆயிட்டு அதுக்கப்புறம் கணவரை இழந்துட்டாங்களா? இழந்துட்டாங்க. சரி. இப்போ ரீசெண்டா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ல அவங்களை மீட் பண்ணேன். சரி. மீட் பண்ணி அவங்கள பார்த்து பேசினேன். எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்படியும் நடக்குமா லைஃப்ல அப்படின்ற மாதிரி. ஓகே. அது எப்படி எனக்கு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க லைஃப்ல அவங்க. என்ன ஆச்சு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ஆக்சுவலி அவங்க வீட்டை எதிர்ப்பு பண்ணி தான் அவங்களும் லவ் மேரேஜ் பண்ணிருக்காங்க. சரி. அவங்க வீட்டை யாரும் எங்க வீட்டுல ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு அவங்க தனியா போயிட்டாங்க. பார்த்த உடனே எதுவுமே இல்லாம சிம்பிளா இருந்தாங்களா, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எப்படியே இருந்தவங்க இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப வருத்தப்பட்டு, நம்ம இந்த அளவுக்கு லவ் பண்ணி ஒரு பொண்ணு இந்த மாதிரி இருக்கா அப்படின்னும் போது ஒரு கஷ்டம் இருக்கும் இல்லையா எல்லாருக்கும். புரியுது. கண்ணு முன்னாடி நம்ம விரும்பின பொண்ணு எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு தாட்டு தான் இருக்கும். அவங்க பிரியும் போது கூட கோவத்துல ஏதோ ஒரு வார்த்தைகளை சொல்லிடலாம், ஏதோ ஒரு வார்த்தைகளை விட்டுடலாம். ஓகேங்களா? ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு யோசிச்சு பார்க்கும்போது சே எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு தான் யோசிப்போம். அப்புறம் அவங்கள மீட் பண்ண, பேசினேன். சரி. பழகினேன். அவங்க எதெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் ஆசைப்பட்டேன். எல்லாமே அவங்களுக்கு எப்படி சொல்றது, வெளி உலகம் பார்க்காதவங்க எல்லாமே சுத்தி காட்டினேன். எல்லாமே பண்ணேன். பட் இப்பவும் என்னால என் வாயை திறந்து நான் இருக்க எல்லாத்துக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை என் வாயில இருந்து சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அதுதான் ஏன்னு கேட்குறேன். ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச நபர் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் பார்க்குறீங்க, அவங்க லைஃப்ல அவங்க கணவரை இழந்துட்டாங்க. இப்போ நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க, நல்ல விஷயங்க. திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. அவங்க கணவரை இழந்துட்டாங்க, அவங்களுக்கு உங்களோட சப்போர்ட் பண்ணுறீங்க, இப்போவும் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னும் போது ஏன் அவங்க கிட்ட சொல்றதுக்கு யோசிக்கிறீங்க? சொன்னா எப்படி ஏத்துப்பாங்கன்னு தெரியல, இல்ல எந்த அளவுக்கு நம்புவாங்கன்னு தெரியல. ஏன்னா இல்லைங்க, நம்பிக்கையோட இருக்கிறது தான் நான் கேட்கறது. உங்ககிட்ட நம்பிக்கை இருக்கிறதுனால தான் உங்ககிட்ட பழகுறாங்க, பேசுறாங்க, இதெல்லாம் இருக்கு. சரியா? அப்படி இருக்கும்போது ஏன் யோசிக்கிறீங்க? இன்னுமா ஏன் யோசிக்கிறீங்க? யோசிக்கல. ஒரு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல.
நீங்கள் காட்டுற அன்பே அவங்களுக்கு புரியணுங்க. இல்லை அப்படின்னா அதை வந்து சொல்லிடுங்க. இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் இருந்து அது ரொம்ப பெயினாக இருக்கும்ல. நான் சொல்கிறது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். Love Shots by Love Guru. Only on Radio City.